ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம் அடியார்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் பிரதோஷ நல்வாழ்த்துக்கள். ஒரு துணிக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கும்? ஒரு பொற்காசா, 100 பொற்காசுகளா, அல்லது ஒரு அரசனோட செல்வமா? ஆனா உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வத்தையும் ஒரு பக்கம் வைத்தாலும் ஒரே ஒரு கோவணத்துக்கு ஈடாகலன்னா அது யாரோட கோவணம்? ஏன் அப்படி ஒரு நிலை வந்தது? அந்த ஒரு கோவணத்துக்காக ஈசன் ஏன் ஒரு பக்தனை இவ்வளவு சோதித்தார்? இந்த பிரதோஷ நாள்ல அதைத்தான் நாம பார்க்க போறோம். அது 63 நாயன்மார்களில் ஒருவரான அமர்நீதி நாயனருடைய அருள் வாழ்வு. சேக்கிழார் பெருமான் அருளிச் செய்த பெரிய புராணத்தின் வழியாக திருநல்லூர் நாதனின் அருள் விளையாட்டை நம்ம பார்க்கலாம். இந்த வரலாறு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சேக்கிழார் பெருமான் முதல்ல சோழ நாட்டை நம்ம கண்ணாடி நிறுத்துறார். சீரில் நீடிய செம்பிய பொன்னி நன்னாட்டு காரின் மேவிய களி அழி மலர்பொழில் சூழ்ந்து. பொன்னி அதாவது காவேரி, அவள் பாயிற இடமெல்லாம் பசுமை, செழிப்பு, வளம். அப்படிப்பட்ட சோழ நாட்டுல பழையாறைன்னு ஒரு நகரம். அங்கதான் வணிகர் குலத்துல வந்து பிறக்கிறார் நம்ம அமர்நீதி நாயனார். அவர்கிட்ட பொன்னி இருந்துச்சு, பொருள் இருந்துச்சு, எல்லா செல்வமும் இருந்துச்சு. ஆனா அவர் மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான், சிவபெருமான நேசிக்கிறதுன்னா அவரோட அடியார்களையும் நேசிக்கணும். அதை அவர் வாயால சொல்லல, வாழ்க்கையால வாழ்ந்து காட்டினார். அதனாலதான் சேக்கிழார் பெருமான் அவரை பற்றி இப்படி பாடுறார். கந்தகீழ் உடை கோவணம் கருத்தருந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். எவ்வளவு அழகான வரிகள்! கருத்தறிந்து உதவி, அதாவது அடியார்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு செய்து வைப்பார். யாருக்கு கந்த வேணும், யாருக்கு கீழ் வேணும், யாருக்கு கோவணம் வேணும், எல்லாத்தையும் முகம் மலர்ந்து கொடுப்பார். அது மட்டுமல்ல, அடியார்களுக்கு தங்க இடம் இருக்கணும்னு நினைச்சார். திருநல்லூரில் ஒரு மடம் கட்டினார். அங்கே தினமும் அமுது, ஆடை, உபச்சாரம், சிவனடியார்களோட சேவை, அதுதான் அவரோட வாழ்க்கை. அடியார்களா வந்தா அவருக்கு அதுவே ஈசன் வந்த மாதிரி. அவர்களை பார்த்து சேவை செய்யும் போதுதான் அமர்நீதி நாயனாருக்கு ஒரு பெரிய மனநிறைவு. இப்படி நாளுக்கு நாள் அமர்நீதி நாயனாரோட புகழ் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. சிவனடியார்களுக்கு ஆடை கொடுக்கிற தர்மவான் அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த புகழ் மனிதர்களோட காதுக்கு மட்டும் போகல, கைலாயத்துக்கும் போய் சேர்ந்துச்சு. திருநல்லூர் நாதர் அமைதியா ஒரு சின்ன புன்னகை செய்தார். ஏன் அடியான் எவ்வளவு தூய்மையான அன்போடு தொண்டு செய்யறான், அத இந்த உலகமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சார். பிறகு ஒரு திருவிளையாடலை தொடங்கினார். அது ஒரு பெரிய யுத்தம் இல்லை, ஒரு பெரிய அற்புதம்லாம் இல்ல, ஒரே ஒரு துணி, ஒரே ஒரு கோவணம், அதைத்தான் அவர் காரணமா எடுத்து வச்சார். அன்னைக்கும் எல்லா நாளை போல வழக்கமா தான் விடுச்சு. அடியார்கள் வர்றாங்க, அமுது சாப்பிட்றாங்க, சேவை நடக்குது. அமர்நீதி நாயனாரும் வழக்கம் போல எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்துல அந்த மடத்தோட வாசல்ல ஒரு இளம் பிரம்மச்சாரி வந்து நின்னார். அவரை பற்றி சேக்கிழார் பெருமான் இப்படி சொல்றார். செய்யப்புண் சடை கறந்ததோர் திருமுடி சிகையும் சைவ வெண் திரு நீற்று முன்னகத்து ஒளி தலைப்பும். தடைமுடிய மறைச்ச குடுமி, உடம்பு முழுக்க வெண் திருநீரு, மார்புல பூணூல், கையில ஒரு தண்டு, அந்த தண்டுல 2 கோவணங்கள். வெளியே பார்த்தா ஒரு சாதாரண பிரம்மச்சாரி, ஆனா அந்த வேடத்துக்குள்ள மறைஞ்சிருக்குது உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்குமே, சாக்ஷாத் அந்த பரமசிவனே. அமர்நீதி நாயனார் அவரை பார்த்த உடனே வேகமா ஓடி போய் அவரோட திருவடிகள்ல விழுந்து வணங்குறார். சுவாமி, இன்னைக்கு எங்க மடத்துல அமுது செய்யணும், அது எங்களுக்கு பெரிய பாக்கியம்னு வேண்டினார். அந்த பிரம்மச்சாரி புன்னகை செஞ்சார். அமர்நீதியே, உன்னை பற்றி கேள்விப்பட்டு தான் வந்தேன், ஆனா அதுக்கு முன்னாடி நான் காவேரிக்கு போய் நீராடிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த தண்டுல இருந்து ஒரு உலர்ந்த கோவணத்தை அவிழ்த்தார். அத அமர்நீதி நாயன்கிட்ட கொடுத்தார். பிறகு சொன்னார், வாங்கி நான் வருமளவும் உம்மிடத்து இகழாதே ஆங்கு வைத்து நீர் தாரும். நான் திரும்பி வர வரைக்கும் இதை கவனமா வச்சிரு, நான் வந்ததும் இதையே திருப்பி கொடு அப்படின்னு சொன்னார். அமர்நீதி நாயனார் 2 கைகளாலும் அந்த கோவணத்தை வாங்கி கொண்டார். அது ஒரு துணி அல்ல, ஒரு சிவனடியார் தம்மை நம்பி ஒப்படைத்த பொறுப்பு. அதை மிகுந்த கவனத்தோடு மடத்துக்குள்ள எடுத்துட்டு போய் யாரும் தொட முடியாத இடத்துல பத்திரமா வச்சார். அவருக்கு தெரியாது, அந்த கோவணத்தோட சேர்ந்து ஈசன் அவருடைய பக்தியையே உலகம் முன்னார நிறுத்த போறாருன்னு.
அமர்நீதி நாயனார் அந்த கோவணத்தை பத்திரமா வச்சுட்டு வழக்கம் போல அடியார் தொண்டல ஈடுபட்டார். அதுக்குள்ள அந்த இளம் பிரம்மச்சாரி காவிரி கடையை அடைஞ்சார். காவிரியில நீராடினார். அப்போ வானம் கருமேகத்தால மூடிச்சு, மழை கொட்டோன்னு பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நீராடிட்டு மழையில நனைஞ்சபடியே ஈர கோவணத்தோட அவர் மீண்டும் மடத்துக்கு வரார். அமர்நீதி நாயனார் மகிழ்ச்சியோட அவரை வரவேற்றார். அப்போது அந்த பிரம்மச்சாரி, நான் ஒப்படைச்ச கோவணத்தை கொடு அப்படின்னு கேட்டார். அமர்நீதி நாயனாரும், இதோ எடுத்துக்கொண்டு வரேன் அப்படின்னு மனை நிறைவோட உள்ள போறார். கைய நீட்டினார். அங்க கோவணம் இல்ல. ஒரு கணம் அவரால் நம்பவே முடியல. மறுபடியும் பார்த்தார். இல்ல, வேற இடத்துல வச்சுட்டோமோ அப்படின்னு நினைச்சார். அங்கும் இல்ல. மடம் முழுக்க தேடினார். எங்கேயுமே இல்ல. அந்த ஒரு நொடியில அவருக்கு இதயமே பதறி போயிடுச்சு. ஒரு பொருள் காணாம போனதுக்காக இல்ல, ஒரு சிவனடியார் நம்ம நம்பி ஒப்படைச்ச ஒரு பொருளை காப்பாற்ற முடியலையே, அதற்காக அவர் முகம் அப்படியே வாடி போயிடுச்சு. கையெல்லாம் நடுங்குது. என்ன செய்வதுன்னு தெரியாம உள்ள துடிக்குது. வேறொரு புதிய கோணத்தை எடுத்துக்கிட்டு அந்த பிரம்மச்சாரியோட திருவடிகள்ல விழுந்து மிகுந்த பணிவோடு, நான் வச்ச இடத்துல கோவணம் காணாம போச்சு, எவ்வளவோ தேடியும் கிடைக்கல அப்படிங்கிறதையும் கூறி அதற்கு பதிலா இந்த புது கோணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு வேண்டினார். ஆனா அந்த பிரம்மச்சாரி அதை ஏத்துக்கவே இல்லை. சேக்கிழார் பெருமான் அவரோட திருவாய் மொழிய இப்படி சொல்றார்: நல்ல கோவணம் கொடுப்பன் என்று உலகின் மேல் நாளும் சொல்லும் விதத்து என் கோவணம் கொள்வது துணிந்தோ. எவ்வளவு ஆழமான சோதனை! உலகமெல்லாம் நீ நல்ல கோவணம் கொடுக்கறன்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட நீ நான் நம்பி கொடுத்த கோவணத்தையே இப்படி திருடிக்கிட்டியே அப்படின்னு சொல்றாரு. இந்த கேள்வி நாயனோட உள்ளத்தை துளைச்சிருச்சு. அமர்நீதி நாயனார் மறுபடியும் பணிந்தார். நான் தவறு செய்யல. அந்த கோவணம் எப்படி மறைஞ்சிச்சுனே எனக்கு தெரியாது. என்கிட்ட இருக்க எல்லாமே உங்களுக்கு தான். வேற கோவணம் வேணும்னா தரேன், பொருள் வேணும்னாலும் தரேன், இப்படிலாமோ கெஞ்சி பார்த்தார். ஆனா அந்த பிரம்மச்சாரி கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கல. அப்போது அவர் கையில் இருந்த தண்டை காட்டி இதுல இருந்த இன்னொரு கோவணத்தை நோக்கி இப்படி சொல்றார்: உடுத்த கோவணம் ஒழிய நாமும் கையில் தரநீர் கெடுத்ததாக முன் சொல்லுமா கிழித்த கோவண நேர் அடுத்த கோவணம் இது. இதோ என்கிட்ட இன்னொரு கோவணம் இருக்கு. நீ தொலைச்ச கோவணத்துக்கு ஈடானது இதுதான். இதுக்கு எடைக்கு சமமா நீ ஒரே ஒரு கோவணத்தை வச்சா போதும் அப்படின்னு சொல்றார். அவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சார் அமர்நீதி நாயனார். ஒரு கோவணத்துக்கு ஈடாக இன்னொரு கோவணம் வைக்கிறது அவருக்கு ஒண்ணு பெரிய காரியமா தெரியல. உடனே ஒரு பெரிய தராசை கொண்டு வர சொன்னார். ஊரார் ஓடி சென்று ஒரு பெரிய தராசை கொண்டு வந்தாங்க. அந்த தராசு இதுவரையும் வணிகத்துக்காக பயன்பட்டது. ஆனால் இன்று ஒரு பக்தனின் உள்ள தூய்மையை உலகத்துக்கு காட்டப்போகுது. ஒரு தட்டுல அந்த பிரம்மச்சாரியின் ஈரக்கோவணம் வைக்கப்பட்டது. இன்னொரு தட்டுல அமர்நீதி நாயனார் தாம் கொண்டு வந்த அந்த புதிய கோவணத்தை வச்சார். அங்கே நிக்கிற எல்லாரோட பார்வையும் அந்த தராசு மேலதான். இப்போ சமமா ஆயிரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இறைவனோட திருவிளையாடல் இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல. ஒரு தட்டுல அந்த பிரம்மச்சாரியோட ஈரக்கோவணம், மறுபக்கம் அமர்நீதி நாயனார் வைத்த புதிய கோவணம். அங்க நின்றத எல்லாரும் தராசையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தராசு அசையவே இல்லை. ஈரக்கோவணம் தட்டு அப்படியே தாழ்ந்தே நின்னுச்சு. அமர்நீதி நாயனார் இன்னொரு கோவணத்தை வைத்தார். அசையல. இன்னும் பல கோவணங்களை வச்சார். தட்டு அசையவே இல்லை. மடத்துல இருந்த அத்தனை ஆடைகளும் அந்த தட்டுல வந்து ஏறிச்சு. ஆனா தராசு அப்படியே இருந்துச்சு. அப்போ அவருக்கு மனசுல ஒரு எண்ணம், கோவணம் பத்தாது போல அப்படின்னு நினைச்ச அவர் வீட்டில் இருந்த பொன்னை கொண்டு வந்தார், வெள்ளியை கொண்டு வந்தார், நவரத்னங்கள் எல்லாம் கொண்டு வந்தார். வாழ்நாள் முழுவதும் சேர்த்த செல்வத்தை ஒண்ணு விடாம தராசுல வச்சார். அந்த காட்சிய சேக்கிழார் பெருமான் இப்படி சொல்றார்: நல்ல பொன்னடும் வெள்ளியும் நவமணி திரளும் பல்வகை திறத்து உலோகமும் உணர்ச்சிகள் பலவும். பொன் வந்துச்சு, வெள்ளி வந்துச்சு, நவரத்னங்கள் வந்தன, செல்வம் வந்தது. ஆனால் ஈசனோட கோவணத்துக்கு ஈடா எதுவுமே இல்லை. அங்க இருந்த மக்கள் எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு, இது ஒரு கோவணத்தை பத்தின சச்சரவு இல்லை, ஒரு பக்தனோட அன்பை உலகத்துக்கு காட்டுறதுக்காக இறைவனோட திருவிளையாடல்.
அமர்நீதி நாயனாரும் அப்போதான் அதை உணர்ந்தார். உலகத்து செல்வத்தால் இறைவனை எப்படி அடைய முடியும்? அடையவே முடியாது. அவர் மெதுவாக தலை குனிந்தார். தன்னோடு வந்திருந்த தன் மனைவியையும் தன் மகனையும் அருகில் அழைத்தார். பிறகு இறைவனை நோக்கி இவ்வாறு வேண்டினார். யானும் என் மனைவியும் சிறுவனும் தகுமேல் துலையில் ஏறிட பெறுவது உன் அருள் என தொழுதார். எவ்வளவு பெரிய பணிவு! நானும் என் மனைவியும் என் மகனும் இந்த தராசுல ஏறுவதற்கு கூட உன்னோட அருள் வேணும் அப்படின்னு வேண்டினார். அப்பா, அம்மா, மகன் மூவரும் தராசை சுத்தி வந்தாங்க. கண்களில் பக்தி, இதயத்துல முழு ஒப்பு கொடுத்த நிலை. உதடுகள்ல ஒரே மந்திரம், நம சிவாய, நம சிவாய, நம சிவாய. பிறகு அவர்கள் தராசின் தட்டுல ஏறி நின்னாங்க. அந்த நேரத்துல அமர்நீதி நாயனார் கண்ணீர் மல்க இறைவனை வேண்டினார். இழைத்த அன்பினில் இறை திருநீற்றுமை அடிமை பிழைத்திலோம் எனில் பெருந்துளை நேர் நிற்க என்று. திருநல்லூர் நாதனே, உன் அடியார்களுக்கு செய்த தொண்டுல ஒரு நாளும் நான் தவறு செய்ததில்லை. என் அன்பு உண்மையானதென்றால் இந்த தராசு சமமாகட்டும். அவ்வளவுதாங்க. அடுத்த கணம், அந்த நொடி அங்க நின்றிருந்த எல்லாரும் வியப்புல உறைந்து போனாங்க. அப்படியே ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. இதுவரை அசையாம இருந்த அந்த தராசு மெதுவா மெதுவா நேரா சமமாயிடுச்சு. அந்த கணத்துல உலகத்து செல்வம் தோற்றது, பக்தி வென்றது, பொருளால் முடியாதத அன்பு செய்து முடிச்சது. அந்த பிரம்மச்சாரி வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு மறைஞ்சு போயிட்டார். வானம் ஒளியால் நிறைஞ்சிச்சு. தேவர்கள் மலர் மாறி பொழிஞ்சாங்க. ரிஷப வாகனத்து மேல உமையம்மையோடு பரமசிவன் திருக்காட்சி தந்தார். அந்த அருட்காட்சிய பெரிய புராணம் இப்படி சொல்லுது. நாததம் திரு அருளினால் நல்பெரும் துளையே மீது கொண்டழு விமானம் அதுவாகி மேல் செல்ல. தராசு தராசாகவே இல்லை, அது சிவ விமானமாக மாறிச்சான். அந்த விமானமே அமர்நீதி நாயனாரையும் அவரோட மனைவியையும் மகனையும் கைலாயத்துக்கு ஏத்தி செலுச்சு. என்ன ஒரு பாக்கியம்! அடியார்களே, அமர்நீதி நாயனார் வரலாற்றை நாம எத்தனையோ தடவை கேட்டிருப்போம். ஆனா ஒவ்வொரு தடவையும் இறைவன் நமக்கு சொல்ல வருவது ஒரே ஒரு உண்மை. இறைவனுக்கு நம்முடைய பொருள் தேவையில்லை, நம்முடைய அன்பு தான் வேணும். அமர்நீதி நாயனார் முதல்ல ஆடையை கொடுத்தார், அது ஒரு கர்மம். பிறகு செல்வத்தை கொடுத்தார், அது ஒரு தியாகம். இறுதியில தன்னையே அர்ப்பணித்தார், அதுதான் பக்தி. பெரிய புராணம் நமக்கு கற்று தருவது பொருள் கொடுத்தவர்களை பற்றி அல்ல, தங்களையே இறைவனுக்கு கொடுத்தவர்களை பற்றி தான். அதனாலதான் 63 நாயன்மார்களோட வரலாறும் இன்னைக்கும் ஈரோட வாழுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஈசன் அமர்நீதி நாயனிடமிருந்து ஒரு கோவணத்தை வாங்க நினைச்சிருந்தா அவர் கேட்ட உடனே வாங்கியிருக்கலாம். அதற்கு துலாபாரம் தேவையில்லை, செல்வத்தை தராசுல ஏற்ற வேண்டும் அவசியமும் இல்லை, இத்தனை பெரிய திருவிளையாடலும் தேவையில்லை. அப்படி இருக்க ஏன் இவ்வளவு சோதனை? ஏன்னா அமர்நீதி நாயனாரின் பக்திய உலகம் அறிய வேணும் அப்படின்னு இறைவன் நினைச்சாரு. பக்தன் உயர்ந்தால் அதில்தான் இறைவனுக்கு பெருமை. அதனாலதான் தன் அடியார்களை இறைவன் உலகத்திற்கு அடையாளம் காட்டுறார். இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். அமர்நீதி நாயனார் ஒரு நிமிஷம் கூட இறைவன் மேல குற்றமே சொல்லல. ஏன் எனக்கு இந்த சோதனை அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. நான் இவ்வளவு தொண்டு செய்தேனே, இன்னும் பெருமையும் பேசல. என்னுடைய நேர்மை உனக்கு தெரியாதா அப்படின்னு முறையிடல. மாறா, என்னிடம் இருப்பதெல்லாம் உன்னுடையதே அப்படிங்க மனநிலையோட தன்னையே சமர்ப்பித்தார். அதனாலதான் அவர் நாயன்மார்கள்ல ஒருத்தரா இருக்கார். இன்று பிரதோஷ நேரத்துல நாமும் சிவபெருமான வழிபட வர்றோம். நம்மால முடிஞ்ச அபிஷேகம் செய்யறோம், மலர் கொடுக்கிறோம், விளக்கு ஏத்துறோம். இவை எல்லாமே மிகப்பெரிய புண்ணியங்கள். ஆனா இவற்றோட சேர்த்து இன்னொரு காணிக்கையையும் கொடுக்கணும். அது அகந்தையை, நான் என்ற எண்ணத்தை, என்னுடையது என்ற பற்றை. அதுதான் அமர்நீதி நாயனார் தன் வாழ்க்கையில நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம். இன்னைக்கு இந்த மகா தீபாரணையை தரிசிக்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் திருநல்லூர் நாதனின் அருள் பொழியட்டும். அமர்நீதி நாயரின் தூய பக்தி நம்முடைய மனங்களிலும் மலரட்டும். சிவனடியார்களுக்கு செய்யும் ஒவ்வொரு சிறிய தொண்டையும் சிவபெருமானுக்கே செய்த தொண்டாக இறைவன் ஏற்றருளட்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அன்பு பெருகட்டும், அருள் பெருகட்டும், ஆனந்தம் பெருகட்டும். அமர்நீதி நாயனார் திருவடிகள் சரணம். திருநல்லூர் நாத திருவருளால் எல்லாரும் எல்லா நன்பும் பெற்று வாழ்க. தென்னாடிய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடியார்களுக்கு மீண்டும் மீண்டும் வணக்கம். ஓம் நம சிவாய.